வணக்கம் ஜோதிட நண்பர்களே. குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் வருடம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆக போகிறார். குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில சுமாராக 13 மாதங்கள் சஞ்சரிப்பார்னு சொல்லலாம். அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக இருப்பார். குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி மற்றும் வேத குரு எனவும் அழைக்கப்படுகிறார். அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா மங்களமான கிரகம்னு அழைக்கப்படுவார். அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5வது 7வது மற்றும் 9வது பார்வையின் மூலம் 12 ராசிகளுக்கும் நிறைய நல்ல பலன்களை அருளக்கூடிய கிரகமாக இருப்பார். இந்த குரு பெயர்ச்சினால 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு பார்க்கும் இடங்கள் கோடி நன்மைகள் தரும் சொல்லி ஜோதிடத்துல சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் மற்றும் 6ஆம் வீட்டையும் பார்க்க போகிறார். இதனால கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லிடலாம். பொதுவாகவே குரு பகவான் பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க பணத்தை அதிகரிக்க நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இனிமைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். பெற்றோர்களின் உடல்நிலை முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம். பரஸ்பரமான அன்பு பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எதிர் தரப்புல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் இனி உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம். அக்டோபர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு வலுவான நிதிநிலை உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும். அதே போல திருமண உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுவாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம். காதல் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சுப நிகழ்வுகள் உங்க வீட்டுல நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாகும் சொல்லலாம். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும். டிசம்பர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி இடத்துல நீங்க கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம். பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவானின் ஆசீர்வாதத்துடன் இந்த காலகட்டம் நிறைய சிறப்பான விஷயங்களை நீங்க பெற முடியும். குடும்பம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம். வெளி இடத்துல நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல இருந்தாலும் அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும். அதே போல நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைகளுக்காக சிறிய கடன் வாங்குற வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக கூடும் சொல்லலாம். சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க மற்றவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்துகிட்டு வரும். பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க உங்களோட கடுமையின் உழைப்புனால உங்களோட தேவைகளை நீங்க நிறைவேற்றி கொள்ள முடியும் சொல்லலாம். உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பாகவே இந்த காலகட்டம் இருந்துகிட்டு வரும். இருந்தாலும் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெரிய அளவு பாதிப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்காது. சிறந்த அணுகுமுறையினால நீங்க அதிக வெற்றி வாய்ப்புகளை இந்த காலகட்டம் நீங்க பார்த்துக்கிட்டு வர முடியும். பூர்வீக சொத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா பாக பிரிவினையினால மூலமும் நீங்க அதிக நன்மைகளை பார்க்க முடியும். நிறைய கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம். பல விஷயங்கள்ல இருந்து சம்பாதிக்கிற யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்க கூடும் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த காலகட்டம் திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க குறைந்த உழைப்பினால அதிக ஆதாயங்கள் பெற முடியும் சொல்லலாம். மற்றவங்களோட பேச்சுக்கு கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம்.
குறிப்பா பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல ஏற்படும் சில அனாவசியமான பிரச்சனைய கண்டு நீங்க பெரிய அளவுக்கு பாதிக்காம இருக்கிறது உங்களுக்கு நன்மைகள குடுத்துக்கிட்டு வரும். செய்யும் தொழில்ல பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த அளவுக்கு பண வருமானம் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். நவீன பொருட்கள வாங்கி இந்த காலகட்டம் நீங்க மகிழ்ச்சி அடைய முடியும். முன் அனுபவம் இல்லாத நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க உதவி செஞ்சு, அதனால நீங்க மனமகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும். தேவையற்ற வீண் பயணங்கள பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் நீங்க தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு நன்மைகள குடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிறலாம். அப்படி இல்லைன்னா, உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. வேலை பளு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, மேல அதிகாரிகளோட ஆதரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும். உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்க கூடும் சொல்லலாம். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இருந்தாலும் படிப்படியாகவே குறையக்கூடும் சொல்லலாம். நிதிநிலை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க உயரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அலுவலக ரீதியாக நீங்க பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம். அதனால பண வரவுகளும் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சுக்கிட்டு வரும். சக ஊழியர்களோட நம்பிக்கை நீங்க பெற முடியும் சொல்லிடலாம். சில கன்னிராசிக்காரங்க மட்டும் வேலை செய்யும் நபர்கள் பார்த்தீங்கன்னா, விரும்பத்தகாத இடமாற்றம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்கல்ல அனுகூலமான காலகட்டமாக இது அமையும் சொல்லலாம். நெறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். கூட்டு தொழில் செய்யும் நபர்கள் பார்த்தீங்கன்னா, அதிக எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நன்மைகள குடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம். அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டு வரும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அரசியல்ல பொது சேவையினால உங்களுக்கு திருப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கட்சியில மேல் இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய கன்னிராசிக்காரங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைச்சுக்கிட்டு வரும். புதிய ரசிகர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம். நெறைய கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட குழந்தைகள்னால நீங்க மனமகிழ்ச்சியும், பெருமையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம். பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்காது. பொருளாதார நிலைங்கிறது உங்களுக்கு உயரக்கூடும். புதிய ஆடை, அணிகலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும். மாணவ, மாணவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் படிப்பு சார்ந்த விஷயங்கள அதிக கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மைகள குடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்க கவனம் செலுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும். விளையாட்டு துறையில இருக்கிற நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் நீங்க கண்டிப்பாகவே காண முடியும். பணப்புழக்கம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு திருப்திகரமாக இருக்கறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் மத்தவங்களுக்கு இந்த காலகட்டம் பணத்த குடுத்து உதவி கண்டிப்பாகவே செஞ்சுகிட்டு வருவீங்க. சமூகத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மதிப்பும், மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். புதிய விஷயங்கள கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உருவாகும் சொல்லலாம். டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள நீங்க ஈடுபடுறக்கும் அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாகும். அடுத்த 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்க எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. அரசாங்க துறையில இருக்கிற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் உங்கள நாடி வரும். நெறைய விஷயங்களுக்காக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களோட வளர்ச்சிக்காக நெறைய புதிய முயற்சிகள் கண்டிப்பாகவே நீங்க செஞ்சுகிட்டு வருவீங்க. குடும்ப உறவுகள்ல பார்த்தீங்கன்னா, புதிய பரிமாணம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பொருளாதார நிலையில புதிய சக்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. உங்களுடைய கடமைகள நீங்க சரிவர செஞ்சுட்டு வரும்போது, உங்களுக்கு அதிக நன்மைகளும், மன நிம்மதியும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும். வணிகம் சார்ந்த விஷயங்கள, புதுமையான விஷயங்கள நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும். கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல அன்பு மற்றும் நேர்மையுடன் செயல்படும்போது, நீங்க அதுக்கேற்ற பலன்களையும் நீங்க எதிர்பார்க்க முடியும். சில கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கும் சொல்லிடலாம்.
வெளிநாட்டுல போய் படிக்கணும், இல்ல நான் வெளிநாட்டுல போய் தொழில் செய்யணும்னு நினைக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செய்யும்போது, உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம். பொதுவாவே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நெறைய கன்னிராசிக்காரங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும். அதேபோல குடும்ப நபர்களுக்காக நேரம் செலவிட்டுட்டு வரும்போது, உங்களுக்கு மன நிம்மதிங்கிறது கண்டிப்பாகவே கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால உங்களுடைய நிதி நிலை உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உருவாகும் சொல்லலாம். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பகவானால் அடுத்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நன்மைகளும் மாற்றங்களும் புதிய சிந்தனைகளும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிக மாற்றங்களும் மன மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லிடலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிக நன்மைகள் காண முடியும். மாணவர்களும் பார்த்தீங்கன்னா, படிப்பு சார்ந்த விஷயங்கள கவனம் செலுத்துற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும். புதிய வண்டி வாங்குற யோகங்களும் உங்களுக்கு உருவாகும் சொல்லிடலாம். நன்றி. இப்போ நான் சொன்ன அனைத்து பலனுமே பார்த்தீங்கன்னா, பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில சில பலன்கள் மாறுபட்டு நடக்கறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற மாரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.